உன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு போய் தொழுதுகிட்டு என்கின்ற எண்ணத்தை சைத்தான் அந்த அடியானுடைய உள்ளத்துல விதைச்சிருவான். அப்ப இவர் என்ன செய்வார்னா, சைத்தான் இன்னும் மேலும் மேலும் தூண்டி விடுவது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தொழுதாலும் என்ன துவா கேட்டாலும் எதுவுமே நடக்க போறது இல்லை, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஏன் தொழுவ போய்கிட்டு, ஏன் துவா செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி இபாதத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், சைத்தான் ஓரம் கட்டிடுவான். அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான், இன்னல்லதீன சபரு வ அமிலு சாலிஹாத்தி. எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த துன்பத்தையும் அந்த பிரச்சனைகளையும் காரணம் காட்டாம எவர் ஒருவர் துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டு நற்காரியங்களை செய்கின்றாரோ உலாயிகலகும் மகசீரத்தின் வாஜிரும் கபீர். அல்லாஹ் சொல்றான், அவருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் என்னிடத்தில் உண்டு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்